ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். நான் வந்து சோமேலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் எந்த ரெசிபியும் ஷேர் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து டீ டைம்னால எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து ஒரு குழையை பொறிக்கிறாங்க. இது வந்து முன்ன உள்ள காலத்தில் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ இது என்ன குழைனாக்கா சீனி குழைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து அப்புள்ள பாசையில் எல்லாம் சீனி குழைன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து இந்த குழைலாம் ரொம்ப குறைவு. இருந்தால் கூட கடையில் வாங்கி சாப்பிட்றோம், வீடு யாரும் போய் சாப்பிட்றதில்ல. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து டீ டைமுக்காக இதை வந்து செய்கிறாங்க. இதோ பாருங்க காய்ஸ், குழி நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து முன்ன ஒரு காலத்தில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் குடும்பத்தில் உட்காந்து. இப்போ எல்லாம் வேலை பிஸின்றனால வந்து யாரும் பொரிக்கிறதில்ல. அதனால தான் இன்றைக்கி எங்கள் அம்மா பொரிச்சிருக்காங்க வீட்டிலேருந்து. இதான் காய்ஸ், இந்த குழியை பொரிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குழி வந்து ரெடிமேட் மாவில் செய்யல. எங்கள் அம்மா வந்து சொந்தமாக கோதுமை மாவை போட்டு சீனியை போட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இதோட ரெடிமேட் மாவில் வந்து கடையிலே விற்கிது. எங்கள் அம்மா வந்து சொந்தமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஒரிஜினல் ருசி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இதை சர்வ் பண்ணி நாங்கள் வந்து மைலோவோடு குடிக்கிறோம். மைலோவோட இது வந்து இந்த குழி வந்து நீங்கள் தேத்தையோட சாப்பிட்லாம், நெஸ்கேஃபியோட சாப்பிட்லாம். அது வந்து உங்களோட விருப்பம். நாங்கள் வந்து இன்றைக்கி மைலோட சாப்பிட்டு குடிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்து என்னோடய வீடியோ ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். என்னை இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.